அன்பு உறவுகளே, சென்னையில் 2 நாளாக மழையாக இருக்குது. மழை காலம் தொடங்கிடுச்சிங்க. முருங்கைக்கீரை ஒன்று உடைச்சிட்டேன். அது கூட காய், கீரை எல்லாமே இருந்தது. முருங்கைக்கீரை இரும்பு சத்து நிறைந்தது, கால்சியம், விட்டமின்கள் நிறைந்தது. எலும்புகளுக்கு மிக 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 நல்ல ஒரு கீரை முருங்கைக்கீரை. நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு முருங்கைக்கீரையில் கிடைக்கிது. ஒரு நாளைக்கு ஒரு பிடியாவது தயவு செய்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம், கடுகு, 2 வெந்தயம் பொரி வந்த பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு ப்ரௌன் கலராக வந்த பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கு பிறகு முருங்கைக்காயும் போட்டு வதக்கிட்டு, மஞ்சள் தூள், உப்பு, திட்டமாக மிளகாய் தூள், தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு, காய் வெந்த பிறகு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் விட்டு அது கூட கடைசியாக தேங்காய் கூட சோம்பு சேர்த்து அரைச்சி குழம்புல ஊற்றிட்டேன். அவ்வளோ கமகமன் வாசனையாக இருந்துச்சு. சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்து உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு வறுத்துருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு. இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காய்கறி தோலை மறக்காமல் செடிகளுக்கு போட்டுருங்க. மண்ணுக்கு அவ்வளோ நல்ல சிறந்த உரம்.